ஸ்ரீ சித்தி புத்தி விநாயகர் துணை பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவைநாடும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்தை தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூணும் தா. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். என் பெயர் எஸ் மேதாஸ்ரீ. எங்க அப்பாவின் பெயர் சிவகுகன் சிவம். நான் ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை? நம்பியாண்ட நம்பி கதை. ஒரு ஊர் இருந்துச்சா. அங்க வந்து அண்ணன் தேச கைகாணி ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களா. உங்க குழந்தை தான் நம்பி. அவங்க அப்பா அந்த ஊர்ல பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தாரு. ஒரு நாள் அவங்க அப்பா ஊருக்கு போறதுனால நம்பிய கூப்பிட்டு நீ இன்னைக்கு போய் பூஜை பண்ணிட்டு வா அப்படி சொன்னாரா. அம்மா கிட்ட போய் நைவேத்தியத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு விநாயகர் முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு விநாயகா இங்க வந்து சாப்பிடுங்க அப்படி சொன்னாரா. ஆனா வரவே இல்லையா. உனக்கு தெரியாதா? விநாயகர் பீடத்துல போய் முட்டிக்கிட்டாரு. ரத்தம் வந்துச்சு. அப்புறம் வந்து விநாயகர் இரு நம்பி நான் வந்துட்டேன் முட்டிக்காத அப்படி சொன்னாரா. அப்புறம் வந்து விநாயகர் வந்து தும்பிக்கையை வச்சு தொடச்சாரா. புண்ணெல்லாம் சரியா போயிடுச்சா. உடனே விநாயகா உங்களுக்கு தான் இதெல்லாம் நிறைவேற்றியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அங்க வந்து விநாயகா சாப்பிடுங்க சொன்னாரா. உடனே தும்பிக்கையில எடுத்து அப்படியே வாயில போட்டாரா. அப்போ நம்பிக்கை சந்தோஷமா இருந்துச்சா. அப்போ வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி உங்க அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சா. உங்க அப்பா அழுக்கிட்டு நம்பி திட்டினாரா. போய் சொல்றியா விநாயகர் வந்து சாப்பிடுவாரா அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டாரா. அப்புறம் நம்பி அழுதுட்டு தூங்கிட்டாரா. அடுத்த நாள் காலையில நீ இன்னைக்கு போய் பூஜை பண்ணிட்டு வா அப்படி சொன்னாரா. சொல்றாரா போய் சொல்றாரா பாக்குறேன். அப்புறம் வந்து நம்பி மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட நைவேத்தியத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அங்க போய் பூஜை பண்ணிட்டு வந்தாரா. பூஜை பண்ணிட்டு வந்த உடனே விநாயகர் சாப்பிடுவாங்க கூப்பிட்டாரு. ஆனா வந்துட்டாரா. உங்க அப்பா ஒளிஞ்சு பாத்துட்டு இருந்தாரா. ஆனா நீ விநாயகர் வந்துட்டாரு ஆச்சரியப்பட்டாரு. விநாயகர் நைவேத்தியத்தெல்லாம் சாப்பிட்டாரு. விநாயகர் நம்பிக்கிட்ட உனக்கு என்ன வர வேணும் சொன்னாரா. விநாயகா எனக்கு யானத்தை கூட அப்படி சொன்னாரா. அப்படி சொல்லி முடிச்சோடனே யானத்தை கொடுத்தாரா. யானத்தை கொடுத்தோடனே எல்லா விஷயங்களும் சொன்னாரா. பாட்டெல்லாம் பாடினாரா. இதெல்லாம் கேள்விப்பட்ட ராஜராஜ சோழன் திருநாரைக்கூருக்கு அப்படியே வந்தாரா. அங்க வந்து நம்பிக்கை அந்த ஊருக்கே வந்து குடுகுடுன்னு வந்தாரா. திருமுறைகளை தொகுத்து கொடுங்க கேட்டாரா. பிள்ளைக்கு வந்து ஊட்டி இருந்த ரூமை திறந்து அதுக்குள்ள ஓலைச்சுவடியில எடுத்து திருமுறைகளை தொகுத்து கொடுத்தாரா. நம்பி இல்லைன்னா திருமுறைகளே இல்லை. வாள்கள் திருமுறைகள் ஆசில்வினியும் மாலை மதியும் ஈசத்தன்றிலும் வீணிலே வேணிலும் ஊசு வந்தரை வைகையு போன்றது ஈசை எந்தை இனியடி வீழிலே திருச்சிற்றம்பலம்.